இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 11 இன்டெக்ரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 11.5. எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 11 இன்டெக்ரல் கால்குலஸில் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் பற்றி, அது எக்ஸசைஸ் 11.5. டோட்டலாக 4 மெத்தட்ஸ் இருக்குது மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷனில். ஃபஸ்ட் மெத்தட் இன்டெக்ரேஷன் பை டீகம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃப்ரென்ஸ். செகண்ட் மெத்தட் இன்டெக்ரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன். தேர்ட் மெத்தட் இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் மெத்தட் இஸ் இன்டெக்ரேஷன் பை சக்ஸசிவ் ரிடக்ஷன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம், இன்டெக்ரேஷன் பை டீகம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃப்ரென்ஸ். அதாவது கொடுத்துருக்க இன்டெக்ரலை பார்ட்ஸை டிவைட் பண்ணிப்போம். நடுவில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், அது மாதிரி டிவைட் பண்ணிப்போம். ஆர்டினரியாகவும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல 11th. அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஆக்கிட்டோம்னா ஈஸியாக இன்டெக்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 11.5. இன்டெக்ரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சம், x cube plus 4x square minus 3x plus 2 divided by x square. Integral of x cube plus 4x square minus 3x plus 2 divided by x square dx. இது எப்படி எழுதலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி integral of x cube by x square plus 4x square by x square minus 3x by x square plus 2 by x square dxன்னு எழுதலாம். இப்போ இந்த x square கேன்சல் ஆகிடும், ஒரு x இருக்கும். இங்கே x square கேன்சல் ஆகிடும் 4 minus 3 ஒரு x கேன்சல் ஆகிடும் 3 by x plus 2 by x square dx equal to integral x dx plus 4 constant வெளியில் எடுத்துடலாம் 4 dx minus 3 constant வெளியில் எடுத்துடலாம் integral 1 by x dx plus 2 constant வெளியில் எடுத்துடலாம் integral 1 by x square dx. இப்போ integral x dxங்கிறது x power 1ன்னு மீனிங், பவரில் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் போடணும். ஸோ x square by 2 plus 4 integral of dxங்கிறது x minus 3 integral of 1 by xங்கிறது log of absolute value of x plus 2 integral of 1 by x square x power minus 2 எடுத்துக்கலாம் dx plus c. x square by 2 plus 4x minus 3 log mod x plus 2, இது பவரில் 1 ஆட் பண்ணி கீழே அதே போடணும். x power minus 2 plus 1 by minus 2 plus 1 plus c. x square by 2 plus 4x minus 3 log absolute value of x plus 2, இது என்ன ஆகும் x power minus 1 by minus 1 plus c. x power minus 1 டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டா x ஆகிடும். So x square by 2 plus 4x minus 3 log absolute value of x minus 2 by, இந்த minus இங்கே வந்துடும், minus 2 by x plus c. Second sum, root of x plus 1 by root x whole square. Root x plus 1 by root x whole square equal to, இது a plus b whole square formula a square plus b square plus 2ab root x whole square plus 1 by root x whole square plus 2 into a க்கு பதிலா root x, b க்கு பதிலா 1 by root x. root x square பண்ண x, 1 by root x square பண்ண 1 by x, இது root x cancel ஆகிடும் plus 2. So integral of root x plus 1 by root x whole square dx is equal to integral of x plus 1 by x plus 2 dx. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் integral x dx plus integral 1 by x dx plus 2 integral dx. இதுதான் சம்மாக பிரிச்சிருக்கோம்ல, அதான் decomposition into sum or difference, அது மாதிரி. Next integral of x dx வந்து x square by 2, integral 1 by x வந்து log x, 2 integral dx வந்து 2x. So x square by 2 plus log absolute value of x plus 2x plus c. Third sum, 2x minus 5 into 36 plus 4x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 36 into 2x 72x, 36 into minus 5 minus 180, 4x into 2x 8x square, 4x into minus 5 minus 20x. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 8x square, 72x minus 20xங்கிறது 52x minus 180. Therefore, integral of 2x minus 5 into 36 plus 4x dx is equal to integral of 8x square plus 52x minus 180 dx. 8 constant அதை வெளியில் எடுத்துடலாம், integral x square dx plus 52 constant வெளியில் எடுத்துட்டா integral x dx minus 180 constant வெளியில் எடுத்துட்டா integral dx. x square integrate பண்ணா x cube by 3, so 8x cube by 3 plus 52 x integrate பண்ணா x square by 2 minus 180 integral dxங்கிறது x plus c. 8x cube by 3 plus இதை cancel பண்ணா 26x square minus 180x plus c. Next fourth sum,
cot square x plus tan square x. Cot square x plus tan square x இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இன்டெக்ரல் cot square x இன்டெக்ரல் tan square xனு வரும். இன்டெக்ரல் cot square xக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இல்லை, இன்டெக்ரல் tan square xக்கும் ஃபார்முலா இல்லை. ஸோ வேறு மெத்தடில் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்முலா இருக்கிற மாதிரி மாற்றணும். நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் போயிடுச்சுன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. தீட்டா இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா காட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் -1. ஸோ இந்த காட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் -1. நெக்ஸ்ட் tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போனால் tan ஸ்கொயர் தீட்டா. தீட்டா இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. இப்போ இது என்ன ஆகும்? இன்டெக்ரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது -1 -2 ஆகிடும். -2 இன்டெக்ரல் டிஎக்ஸ். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா மைனஸ் காட் எக்ஸ். இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா tan x -2 இன்டெக்ரல் டிஎக்ஸ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம், cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha. இப்போ இதுக்கும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். cos 2 theta equal to 2 cos square theta -1ங்கிறது ஃபார்முலா. தீட்டா இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா cos 2x equal to 2 cos square x -1. அதே மாதிரி தீட்டா இருக்க இடத்துல ஆல்ஃபா போட்டோம்னா cos 2 alpha equal to 2 cos square alpha -1. இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ cos 2xக்கு பதிலாக 2 cos square x -1 minus cos 2 alphaக்கு பதிலாக 2 cos square alpha -1 divided by cos x minus cos alpha. டினாமினேட்டர் அதே தான். 2 cos square x -1 ப்ராக்கெட் எடுத்துட்டா சைன் சேஞ்ச் பண்ணிடணும். -2 cos square alpha minus into minus plus 1 by cos x minus cos alpha. இப்போ இதுலையும் 2வை வெளியில் எடுத்துடலாம். 2 into cos square x minus cos square alpha -1 plus 1 கேன்சல் ஆகிடும். divided by cos x minus cos alpha. இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த கொடுத்துருக்கிற சம்மில் இருக்கிற இதை வந்து இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு இன்டெக்ரல் எடுத்தால் இதுக்கு இன்டெக்ரல் இருக்கிறது தான் அர்த்தம். So integral of cos 2x minus cos 2 alpha by cos x minus cos alpha equal to 2 into integral of cos x plus cos alpha dx equal to 2 into integral cos x dx plus 2 into cos alpha constant அதையும் வெளியில் எடுத்துகிறோம். 2 cos alpha integral dx 2 into integral cos x வந்து sin x plus 2 cos alpha integral dxங்கிறது x plus c. 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா sin x plus x cos alpha plus c. Next sixth sum, cos 2x by sin square x cos square x. cos 2x by sin square x cos square x ஓட இதை வந்து cos 2x இங்கே இருக்கா, அதே மாதிரி இதை sin 2x ஃபார்முலாவில் கொண்டு வரலாம். அதனால என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் இருக்கிறனால 2 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி 2 ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா இதோட வேல்யூ கொடுத்துருக்க சம்மோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 2 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி 2 ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். இது என்னாகும், 4 cos 2xன்னு ஆகிடும். இது 2 ஸ்கொயர், இது sin ஸ்கொயர் எக்ஸ், இது cos ஸ்கொயர் எக்ஸ், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். 2 sin x cos x ஹோல் ஸ்கொயர், 2க்கும் ஸ்கொயர் சைனுக்கும் ஸ்கொயர் காஸ்க்கும் ஸ்கொயர் இது வந்துடும். ஈக்குவல் டு 4 cos 2x 2 sin x cos x ஓட ஃபார்முலா sin 2x. ஸோ sin 2x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. cos 2x by sin 2x இன்னொரு 1 by sin 2x. cos 2x by sin 2xங்கிறது cot 2x, 1 by sin 2xங்கிறது cosecant 2x. So integral of cos 2x by sin square x cos square x is equal to இந்த simplify பண்ண value 4 into integral cot 2x cosecant 2x dx. இப்போ cot x cosecant x integration formula minus cosecant x இங்கே இருக்கிறதான cot 2x cosecant 2x. So 4 இந்த formula யூஸ் பண்ணுறோம். integral of cosecant x cot x is equal to minus cosecant x. இந்த formula apply பண்ணுறோம். இங்கே x இருக்க இடத்துல 2x இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் 2 வந்துடும். 4 இன்ட்டு மைனஸ் கொசிகன் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. இப்போ 2 இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா -2 கொசிகன் 2x ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் செவன்த் சம், 3 + 4 cos x by sin square x. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இன்டெக்ரல் 3 by sin square x dx ப்ளஸ் 4 integral cos x by sin square x dx.
இது 1 by sin square xங்கிறது cosecant square x. ஸோ integral 3 cosecant square x dx plus 4 into இதை 2 sin x எழுதிக்கலாம் cos x by sin x into 1 by sin x dx equal to 3 integral cosecant square x dx plus 4 இது cot x இது cosecant x dx 3 into integral cosecant square x dx plus 4 இதை முன்னாடி போட்டுட்டு இதை பின்னாடி எடுத்துக்கலாம் cosecant x cot x dx integral cosecant square x का formula minus cot x plus integral cosecant x cot x का formula minus cosecant x plus c. So minus 3 cot x minus 4 cosecant x plus c. Next 8th sum sin square x by 1 plus cos x. sin square x by 1 plus cos x அதோட conjugate ஆல multiply பண்ணி denominator rationalize பண்றோம். So sin square x by 1 plus cos x into அதோட conjugate 1 minus cos x by 1 minus cos x. இதை multiply பண்ணா sin square x into 1 minus cos x இது a plus b into a minus b a square minus b square அப்போ 1 square minus cos square x equal to sin square x into 1 minus cos x by 1 minus cos square x ஓட formula sin square x இப்போ sin square x cancel ஆயிடும் equal to 1 minus cos x. ஸோ இது வந்து simplify ஆகி 1 minus cos x ஆயிடுச்சு. ஸோ integral of sin square x by 1 plus cos x dxங்கிறது integral of 1 minus cos x dx. இதை split பண்ணா integral dx minus integral cos x dx. integral dxங்கிறது x, cos x ஓட integral sin x. ஸோ x minus sin x plus c. Next 9th sum sin 4x by sin x. இப்போ sin 4x எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். sin 2 theta ஓட formula 2 sin theta cos theta. தீட்டாக்கு பதிலாக x போட்டோம்னா sin 2x equal to 2 sin x cos x. இப்போ xக்கு பதிலாக 2x போட்டோம்னா sin 2 into 2x is equal to இங்கேயும் xக்கு பதிலாக 2x. அப்போ 2 sin 2x cos 2xன்னு வந்துடும். sin 2 into 2xங்கிறது sin 4x. sin 4x equal to 2 sin 2x cos 2x. அப்போ இங்கே sin 4xக்கு பதிலாக இந்த 2 sin 2x cos 2x போட்டுடலாம் divided by sin x. 2 into sin 2x மறுபடியும் 2 sin x cos xன்னு எழுதிடலாம் cos 2x divided by sin x. இப்போ இந்த sin x cancel ஆகிடும் 2 into 2 cos x cos 2x. இப்போ இன்னொரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் 2 cos a cos b இதுவும் trigonometric formula 2 cos a cos b equal to cos a plus b plus cos a minus b. a இருக்க இடத்துல இங்கே x இருக்குது b இருக்க இடத்துல 2x இருக்குது. இப்போ 2 cos x cos 2x equal to cos x plus 2x plus cos x minus 2x equal to cos 3x x minus 2xங்கிறது minus x cos minus x. cos of minus theta ஓட value cos theta. அப்போ cos of minus x ஓட value cos x. ஸோ இங்கே cos x ஆகிடும் cos 3x plus cos x. இதை கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். ஸோ 2 into இதுக்கு பதிலாக cos 3x plus cos x. Therefore, integral of sin 4x by sin x dx is equal to 2 into integral of cos 3x plus cos x dx equal to 2 into cos 3x dx plus இந்த 2 into integral cos x dx. cos 3x integrate பண்ணோம்னா sin 3x by 3 plus 2 into cos x integrate பண்ணா sin x plus c. 2 into sin 3x by 3 2 காமனாக வெளியில் எடுத்துகிறோம் 2 into sin 3x by 3 plus sin x plus c. Next 10th sum cos 3x cos 2x. இங்கேயும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த 2 cos a cos b. அப்போ முன்னாடி ஒரு 2 வேணும்ல இந்த ஃபார்முலாக்காக அதனால் முன்னாடி 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 cos 3x cos 2x டிவைடட் பை 2 இதை 1 by 2ன்னு எழுதிக்கலாம். மீதி இருக்கிறது 2 cos 3x cos 2x. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஏக்கு பதிலாக 3x பிக்கு பதிலாக 2x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos 3x plus 2x plus cos 3x minus 2x. ஸோ cos 5x plus cos x. So this is equal to 1 by 2 cos 5x plus cos x. அப்போ integral of cos 3x cos 2x dx is equal to 1 by 2 integral of cos 5x plus cos x dx is equal to 1 by 2 cos 5x integrate பண்ணா sin 5x by 5 cos x integrate பண்ணா sin x. So 1 by 2 into sin 5x by 5 plus sin x plus c. Next 11th sum sin square 5x. இந்த sin square trigonometry formula யூஸ் பண்ணி கொண்டு வரணும். நமக்கு தெரியும் cos 2 theta formula 1 minus 2 sin square theta. இப்போ இதிலேருந்து 2 sin square theta equal to 1 minus cos 2 theta ஆகிடும். அப்போ sin square theta equal to 1 minus cos 2 theta divided by 2 ஆகிடும். theta இருக்க இடத்துல 5x போட்டோம்னா sin square 5x is equal to 1 minus cos 2 into theta இருக்க இடத்துல 5x by 2. 1 minus cos 2 into 5x 10x by 2.
இப்போ sin square 5xக்கு பதிலாக 1 minus cos 10x by 2 dxன்னு போட்டுக்கலாம். 1 by 2 வெளியில் எடுத்துட்டா integral 1 minus cos 10x dx 1 by 2 into integral dx minus integral cos 10x dx 1 by 2 into integral dxங்கிறது x cos 10x integrate பண்ணா sin 10x by 10 plus c. So this is equal to 1 by 2 into x minus sin 10x by 10 plus c. Next 12th sum 1 plus cos 4x by cot x minus tan x. இதை first simplify பண்ணணும். 1 plus cos 4x by cot x minus tan x is equal to 1 plus cos 4x cot x cos x by sin x எழுதலாம். tan x sin x by cos x எழுதலாம். equal to 1 plus cos 4x இதுக்கு LCM எடுத்தா sin x cos x into cos x cos square x minus sin square x divided by sin x cos x. Reciprocal போட்டா இது மேலே போயிடும் sin x cos x into 1 plus cos 4x divided by cos square x minus sin square x. sin x cos x 1 plus cos 4x இதோட formula cos 2x. cos 2x is equal to cos 2 theta equal to cos square theta minus sin square theta formula. thetaக்கு பதிலாக x போட்டோம்னா cos 2x is equal to cos square x minus sin square x. So இதுக்கு பதிலாக cos 2x போட்டுக்கிறோம். equal to இப்போ இது வந்து sin x cos x இது 1 plus cos 4x இது cos 2x. cos 2x இருக்கா மேலேயும் sin 2x கொண்டு வந்தால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 2 sin x cos x ஆகிடும். இது 1 plus cos 4x இது 2 cos 2x. இப்போ sin 2x 2 sin x cos xங்கிறது sin 2x sin 2 theta equal to 2 sin theta cos theta இருக்கா அப்போ thetaக்கு பதிலாக x போட்டோம்னா sin 2x equal to 2 sin x cos x. ஸோ இந்த 2 sin x cos xக்கு பதிலாக sin 2x into 1 plus cos 4x by இந்த 2 cos 2x. இப்போ sin 2x into 1 plus இந்த cos 4x என்ன பண்ணலான்னா cos 2xக்கு ஃபார்முலா 2 cos square x minus 1. xக்கு பதிலாக 2x போட்டுட்டோம்னா cos 2 into 2x cos 4x ஆகிடும். cos 4x equal to xக்கு பதிலாக 2x 2 cos square 2x minus 1. ஸோ cos 4xக்கு பதிலாக 2 cos square 2x minus 1. இப்போ sin 2x into 1 plus 2 cos square 2x minus 1 divided by 2 cos 2x. இப்போ என்ன ஆகுது இந்த 1 கேன்சல் ஆகிடும். 2 இந்த 2 முன்னாடி வந்துருச்சா 2 sin 2x cos square 2x by 2 cos 2x. இப்போ இந்த ஒரு cos 2x கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது 2 sin 2x cos 2x divided by 2. இந்த 2 sin 2x cos 2xங்கிறது sin 4x. தீட்டா இருக்கிற இடத்துல 2x போட்டுக்கிட்டோம்னா 2 தீட்டாக்கு பதிலாக 2x போட்டுட்டோம்னா 2 sin 2x cos 2x ஆகிடும். ஸோ sin 4x அப்போ ஈக்குவல் டு sin 4x divided by 2. ஸோ integral of 1 plus cos 4x by cot x minus tan x is equal to integral of sin 4x by 2 dx. 1 by 2 வெளியில் எடுத்துட்டா integral sin 4x dx. integral sin 4xங்கிறது minus cos 4x by 4. ஸோ 1 by 2 minus cos 4x by 4 plus c. மைனஸை வெளியில் எடுத்துட்டு cos 4x by 8 plus c. Next 13th sum e power x log a e power x. integral e power x log a e power x dx equal to e power இது லாகுக்கு முன்னாடி இருக்க x பவருக்கு கொண்டு போயிடலாம். அப்போ e power log a power x e power x dx. eயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் கேன்சல் ஆகிடும். ஸோ integral a power x e power x dx e log a equal to a இது ரெண்டு கேன்சல் ஆகி a மட்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரியே e log a power xங்கிறது e log போயிடுச்சுன்னா a power x e power x dx இதுலேயும் power x இதுலேயும் power x. ஸோ சேர்த்து போட்டு power xன்னு எழுதிடலாம். ஸோ integral a e whole power x dx இதுக்கு ஃபார்முலா integral ax dx is equal to a power x by log a plus c. இங்கே a இருக்க இடத்துல aன்னு இருக்குது. ஸோ ae whole power x by log ae plus c. நெக்ஸ்ட்டு 14th sum 3x plus 4 into root of 3x plus 7. இது 3x plus 7 இருக்குது இது 3x plus 4ன்னு இருக்குது. இதையும் 3x plus 7 மாடலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ 3x plus 4 into root of 3x plus 7ங்கிறது இதை எப்படி எழுதலாம் 4 வர மாதிரி 7 minus 3ன்னு எழுதலாம். 3x plus 7 minus 3 into root of 3x plus 7. இப்போ இது ரெண்டையும் இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x plus 7 into root of 3x plus 7 minus 3 into root of 3x plus 7. இது 3x plus 7 whole power 1 இது whole power half. ஸோ 1 plus base ரெண்டும் சேம். அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம். 3x plus 7 1 plus 1 by 2 minus 3 into 3x plus 7 whole power half. இது 1 plus 1 by 2 ஆட் பண்ணால் 3 by 2 3x plus 7 whole power 3 by 2 minus 3 into 3x plus 7 whole power 1 by 2.
இப்போ integral of 3x plus 4 root of 3x plus 7 is equal to integral of 3x plus 7 whole power 3 by 2 minus 3 into 3x plus 7 whole power 1 by 2 dx equal to integral of 3x plus 7 whole power 3 by 2 dx split பண்ணிக்கிறோம் minus 3 into integral of 3x plus 7 whole power 1 by 2 dx equal to இப்போ என்ன பண்ணணும் பவரில் 1 ஆட் பண்ணிவிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை கீழே போடணும் டினாமினேட்டரில் 3x plus 7 whole power 3 by 2 plus 1 அதே 3 by 2 plus 1 அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி 3 into 3x plus 7 பவரில் 1 ஆட் பண்ணிக்கணும் 1 by 2 plus 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 3 plus c equal to 3x plus 7 whole power 3 plus 2 by 2 minus 3 plus 2 by 2 into 3 minus 3 into 3x plus 7 இதை வந்து 1 LCM எடுத்தால் 1 plus 2 by 2 into 1 plus 2 by 2 into 3 plus c equal to 3x plus 7 whole power 5 by 2 by 5 by 2 into 3 minus 3 into 3x plus 7 whole power 3 by 2 இது 3 by 2 into 3 plus c equal to 2 into இதை ரெசிப்ரோக்கலை போட்டால் 2 by 5 into 3 3x plus 7 whole power 5 by 2 minus இதை ரெசிப்ரோக்கலை போட்டால் 2 by 3 இது 3 by 3 into 3x plus 7 whole power 3 by 2 plus c இது 2 by 15 3x plus 7 whole power 5 by 2 minus இந்த 3 cancel ஆகிடும் 2 by 3 3x plus 7 whole power 3 by 2 plus c next 15th sum 8 power 1 plus x plus 4 power 1 minus x by 2 power x 8 power 1 plus x 2 cube எழுதிக்கலாம் 8 2 cube into power 1 plus x அதே மாதிரி 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம் 2 ஸ்கொயர் பவர் 1 மைனஸ் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 பவர் 3 ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 பவர் 2 மைனஸ் 2x பை 2 பவர் எக்ஸ் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 2 பவர் 3 ப்ளஸ் 3x பை 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 2 மைனஸ் 2x பை 2 பவர் எக்ஸ் இது பேஸ் சேம் ஸோ இதை பவரில் கொண்டு போயிட்டால் மைனஸ் ஆகிடும் 2 பவர் 3 ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 2 மைனஸ் 2x இது மேலே போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் 3 plus 3x minus x 2x 2 power 3 plus 2x plus 2 power minus 2x minus x ங்கிறது minus 3x 2 power 2 minus 3x ஸோ இதோட இன்டெக்ரல் வந்து இதுவாயிடுச்சு integral of 8 power 1 plus x plus 4 power 1 minus x by 2 power x dx is equal to integral of 2 power 3 plus 2x plus 2 power 2 minus 3x dx இப்போ இந்த ஃபார்முலா integral a power x dx is equal to a power x by log a plus c a இருக்க இடத்துல 2 இருக்கு x இருக்க இடத்துல 3 plus 2x இங்கே a இருக்க இடத்துல 2 இருக்கு x இருக்க இடத்துல 2 minus 3x ஸோ a power x 2 power 3 plus 2x by log a ங்கிறது log 2 அப்புறம் x ஓட கோஎஃபிஷியன்ட் போடணும் 2 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே a power x 2 power 2 minus 3x log a ங்கிறது log 2 x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 3 plus c 2 power 3 plus 2x இது ஒரு 2 இருக்கா பவர் 1ன்னு மீனிங் அதை மேலே கொண்டு போயிட்டால் மைனஸ் 1 ஆகிடும் பை லாக் 2 மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 3x பை இந்த மைனஸ் இங்கே போயிடுச்சு மைனஸ் 3 லாக் 2 ப்ளஸ் சி 2 பவர் 3 மைனஸ் 1ங்கிறது 2 ப்ளஸ் 2x பை லாக் 2 மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 3x பை 3 லாக் 2 ப்ளஸ் சி நெக்ஸ்ட் 16th சம் 1 by root of x plus 3 minus root of x minus 4 இப்போ ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் ரேஷனலைசிங்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும் இதோட கான்ஜுகேட் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 பை இதில் கொடுத்துருக்க ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இது a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்முலா so a square minus b square root of x plus 3 whole square minus root of x minus 4 whole square is equal to root of x plus 3 plus root of x minus 4 இது root போய்டு ஸ்கொயர் பண்ணுறதுனால so x plus 3 minus x minus 4 root of x plus 3 plus root of x minus 4 by x plus 3 minus x plus 4 equal to root of x plus 3 plus root of x minus 4 by x cancel ஆகிடும் by 7 So therefore 1 by root of x plus 3 minus root of x plus 4 dx is equal to integral root of x plus 3 plus root of x minus 4 by 7 dx 1 by 7 வெளியில் எடுத்துட்டா integral root x plus 3 dx plus 1 by 7 into root x minus 4 dx 1 by 7 into root x plus 3 whole power half னு எழுதலாம்
root x minus 4 x minus 4 whole power half எழுதலாம். So this is equal to 1 by 7. இப்போ integrate பண்ணும்போது power 1 add பண்ணிக்கணும். கீழே அதே போடணும். x plus 3 whole power 1 by 2 plus 1 1 by 2 plus 1 x ஓட coefficient 1 தான் plus 1 by 7 into x minus 4 whole power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 இங்கேயும் x ஓட coefficient 1 plus c equal to 1 by 7 x plus 3 LCM எடுத்தா 3 by 2 by 3 by 2 plus 1 by 7 into x minus 4 power 3 by 2 by 3 by 2 plus c. இப்போ reciprocal போட்டா 1 by 7 into 2 by 3 x plus 3 whole power 3 by 2 plus 1 by 7 into 2 by 3 x minus 4 whole power 3 by 2 plus c. 2 by 21 இதுலேயும் 2 by 21 அதை காமனாக வெளியில் எடுத்துட்டா x plus 3 whole power 3 by 2 plus x minus 4 whole power 3 by 2 plus c. Next 17th sum x plus 1 by x plus 2 into x plus 3. இதில் இருந்து மீதி 3 சமம் மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இதை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அதனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். x plus 1 by x plus 2 into x plus 3 இங்கே ரெண்டும் இப்படி லீனியர் ஈக்குவேஷனாக வந்துருந்துச்சுன்னா a bன்னு போடணும். இங்கே அதே ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா a by x plus 2 b by x plus 3 இன்னொரு c by x plus 3ன்னு போடணும். உள்ள ஸ்கொயர் வந்துச்சுன்னா cx plus d அது மாதிரி எடுத்துக்கணும். ஒவ்வொரு சம்மும் அதே மாதிரி ஒவ்வொரு மாடலில் வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் மாடல் x plus 1 by x plus 2 into x plus 3 equal to a by x plus 2 plus b by x plus 3 இந்த டினாமினேட்டரில் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். LCM எடுத்தால் a into x plus 3 plus b into x plus 2 divided by x plus 2 x plus 3 இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது x plus 1 is equal to a into x plus 3 plus b into x plus 2. x plus 1 equal to a into x plus 3 plus b into x plus 2. ஏதோ ஒரு டேர்மை 0 ஆக்கிட்டோம்னா இன்னொன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x equal to minus 3ன்னு போட்டோம்னா இது minus 3 plus 3 0 ஆகிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ புட் x equal to minus 3 plus 1 is equal to இது 0 ஆகிடுமா, இது plus b into minus 3 plus 2 ஆகிடும். minus 3 plus 1 is equal to minus 3 plus 1 minus 1 minus b ஆகிடும். minus 2 equal to minus b minus cancel ஆகிடுச்சுன்னா b equal to 2. நெக்ஸ்ட் இந்த டேர்மை 0 ஆக்கினோம்னா a ஓட வேல்யூ கிடச்சிடும். ஸோ x equal to minus 2 போட்டோம்னா இது 0 ஆகிடும். புட் x equal to minus 2 இப்போ minus 2 plus 1 is equal to a into minus 2 plus 3 minus 1 is equal to இது a equal to minus 1. இப்போ கொண்டு வந்து இதில் திரும்ப ரீசப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல a bக்கு பதிலாக ஸோ x plus 1 by x plus 2 into x plus 3 is equal to aக்கு பதிலாக minus 1 by x plus 2 plus bக்கு பதிலாக 2 by x plus 3. Therefore, integral of x plus 1 by x plus 2 into x plus 3 is equal to integral of minus 1 by x plus 2 dx plus integral of 2 by x plus 3 dx. இதை integrate பண்ணோம்னா log of x plus 2 absolute value of x plus 2 minus log of x plus 2 plus 2 log of absolute value of x plus 3 plus c. இது ப்ளஸில் இருக்கிறதுனால இது முன்னாடி கொண்டு வந்துடும். 2 log absolute value of x plus 3 minus log absolute value of x plus 2 plus c. Next 18th sum 1 by x minus 1 into x plus 2 whole square. இதுவும் மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் தான். இது ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு டேர்ம் c பைன்னு வந்துடும். ஸோ 1 by x minus 1 x plus 2 whole square is equal to a by x minus 1 plus b by x plus 2 plus c by x plus 2 whole square இப்படி எடுத்து போட்டு பிரிக்கணும். இப்போ LCM எடுத்தால் a into இந்த x plus 2 whole square plus b into ஒரு x plus 2 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு x plus 2 இந்த x minus 1 plus c into இங்கே x plus 2 whole square இருக்குது. அப்போ x minus 1 மட்டும் வரணும். divided by LCMனால x minus 1 x plus 2 whole square. இப்போ டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். 1 is equal to a into x plus 2 whole square plus b into x minus 1 into x minus 2 plus c into x minus 1. இப்போ இந்த டேர்ம்ஸை கேன்சல் 0 ஆக்கி மிச்சம் இருக்க வேல்யூஸ் வேரியபிள்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். x equal to minus 2ன்னு போட்டோம்னா இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், c ஓட வேல்யூ கிடச்சிரும். x equal to 1 போட்டோம்னா இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், a ஓட வேல்யூ கிடச்சிரும். x equal to 0 போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி a b சப்ஸ்டியூட் பண்ணி c ஓட வேல்யூ இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். புட் x is equal to minus 2 அப்போ 1 is equal to இது 0 ஆகிடுமா, இதுவும் 0 ஆகிடும். c ஓட இடத்துல c into minus 2 minus 1 அப்போ minus 3c is equal to 1 c equal to minus 1 by 3. put x is equal to 1 இது 1 minus 1 0 ஆகிடும், இது 1 minus 1 0 ஆகிடும், இது மட்டும் இருக்கும். 1 equal to a into 1 plus 2 whole square 1 equal to 3 ஸ்கொயருங்கிறது 9 9a a equal to 1 by 9. அடுத்தது x equal to 0 போடுவோம். 0 போட்டோம்னா 1 equal to a into 0 plus 2 whole square plus b into 0 minus 1 into 0 plus 2 plus c into 0 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால்
1 equal to 2 ஸ்கொயருங்கிறது 4a ப்ளஸ் இது -1 into 2 -2b இது -c. இப்போ ஏக்கும் சிக்கும் வேல்யூஸ் தெரியும்ல, அதை போட்டுக்கணும். சப்ஸ்டியூட்டிங் a equal to 1/9 and c equal to -1/3. 1 equal to 4 into ஏக்கு பதிலாக 1/9 -2b minus cக்கு பதிலாக -1/3. 1 equal to 4/9 -2b இது +1/3. 1 equal to இப்போ LCM எடுத்தால் 3க்கும் 9க்கும் 9 LCM. இப்போ 4 minus 9 into 2b ப்ளஸ் இதில் 3 இருக்குது, ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 equal to 4 minus 18b plus 3/9. 1 equal to 7 minus 18b by 9. 7 minus 18b equal to cross multiply பண்ணால் equal to 9. Minus 18b equal to 9 minus 7. Minus 18b equal to 2. b equal to 2 by minus 18. cancel பண்ணால் -1/9. b equal to -1/9. இப்போ b ஓட வேல்யூ தெரியும், a ஓட வேல்யூ தெரியும், c ஓட வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 by x minus 1 into x plus 2 whole square dx equal to இன்டெக்ரல் ஆஃப் ஏக்கு பதிலாக 1/9 by x minus 1 மைனஸ் பிக்கு பதிலாக 1/9 by -1/9, அதனால் இங்கே -1/9 by x plus 2. சிக்கு பதிலாக -1/3 -1/3 by x plus 2 whole square dx. இப்போ 1/9 இன்டெக்ரல் ஆஃப் 1 by x minus 1 dx மைனஸ் 1/9 கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிறோம். 1 by x plus 2 dx minus 1/3 integral of 1 by x plus 2 whole square dx. 1 by x minus 1 அதை integrate பண்ண log of absolute value of x minus 1. So 1/9 log of absolute value of x minus 1 minus 1/9 இதை integrate பண்ண log of absolute value of x plus 2 minus 1/3. இதை வந்து numerator கொண்டு வந்தால் x plus 2 whole power minus 2 dx plus c. 1/9 log of absolute value of x minus 1 minus 1/9 log of absolute value of x plus 2 minus 1/3. இதை +1 ஆட் பண்ணிவிட்டு கீழே அதே போடணும். x plus 2 whole power -2 plus 1 by -2 plus 1 x ஓட coefficient 1 plus c equal to 1/9 log of absolute value of x minus 1 minus 1/9 log of absolute value of x plus 2 plus இது -1 ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/3 இது டினாமினேட்டருக்கு வந்துடும் -1ஆல் by x plus 2 plus c equal to 1/3. இதில் 1/9 இருக்குது, இதில் 1/9 இருக்குது, இதில் 1/3 இருக்குது. அதனால் 1/3 காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது log of மாடுலஸ் ஆஃப் x minus 1 by 3ன்னு வரும். இது log of x plus 2 by 3ன்னு வந்துடும். இது 1 by x plus 2ன்னு வந்துடும். ஸோ 1/3 into log of absolute value of x minus 1 by 3 minus log of absolute value of x plus 2 by 3 plus 1 by x plus 2 plus c. Next 19th sum 3x minus 9 by x minus 1 into x plus 2 into x square plus 1. இது மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். இது எக்ஸ் ஸ்கொயர்னு உள்ள ஸ்கொயர் வந்துச்சுன்னா இது மாதிரி எழுதணும் cx plus dன்னு. ஸோ a by x minus 1 plus b by x plus 2 plus cx plus d by x square plus 1. இப்போ வேரியபிள்ஸ் a b c dக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுத்தால் x minus 1 மட்டும் இருக்குது. அப்போ x plus 2 into x square plus 1 ஏக்கு பக்கத்தில், bக்கு பக்கத்தில் இங்கே x plus 2 இருக்குது. அப்போ x minus 1 x square plus 1 plus cx plus d இங்கே x square plus 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ x minus 1 x plus 2 வந்துடும். டினாமினேட்டரில் இது 3 வந்துடும். டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். 3x minus 9 is equal to a into x plus 2 into x square plus 1 plus b into x minus 1 into x square plus 1 plus cx plus d into x minus 1 into x plus 2. இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று 0 ஆக்கணும். x equal to -2ன்னு போட்டோம்னா இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ இந்த b ஓட வேல்யூ கிடச்சிடும். புட் x equal to -2, 3 into -2 minus 9 is equal to b into -2 minus 1 -2 whole square plus 1 -6 minus 9 equal to b into -3 4 plus 1. இது -15 equal to இது 5 into -3 b -15 இது -15 கேன்சல் ஆகிடும். b equal to 1. இப்போ x equal to 1ன்னு போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், a கிடச்சிடும். Put x equal to 1, 3 into 1 minus 9 is equal to a into 1 plus 2 into 1 square plus 1. 3 minus 9 is equal to, இது வந்து 3, இது 1 plus 1 2, 3a into 2, minus 6 is equal to 6a, 6 cancel ஆகிடும், a equal to -1. நெக்ஸ்ட்டு இன்னொன்று a தெரியும், b தெரியும், c கண்டுபிடிக்கணும், d கண்டுபிடிக்கணும். x equal to 0 போடுவோம். அப்போ 3 into 0 minus 9 is equal to a into 0 plus 2 2 ஆகிடும், 0 plus 1 1 plus b into 0 minus 1 minus 1, இது 0 plus 1 1 plus c into இந்த இடத்துல 0 plus d, இது 0 minus 1 minus 1, 0 plus 2 2.
இப்போ 3 இது 0 ஆகிடும். -9 இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் b ப்ளஸ் d மைனஸ் 2dன்னு வந்துடும். -9 ஈக்குவல் டு 2a மைனஸ் b மைனஸ் 2d. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியும். a ஈக்குவல் டு -1 அண்ட் b ஈக்குவல் டு 1. a ஈக்குவல் டு -1 b ஈக்குவல் டு 1. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ -9 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு -1 -1 மைனஸ் 2d. -9 ஈக்குவல் டு -2 -1 மைனஸ் 2d. -9 ஈக்குவல் டு -3 மைனஸ் 2d. -9 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு -2d. -6 ஈக்குவல் டு -2d. d ஈக்குவல் டு 6 பை மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். d ஈக்குவல் டு 6/2 d ஈக்குவல் டு 3. இப்போ a தெரியும், b தெரியும், d தெரியும், cயோட வேல்யூ ஒன்று தெரியணும். அதுக்கு புட் x ஈக்குவல் டு -1. இந்த ஈக்குவேஷனில் -1 போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா 3 இன்ட்டு -1 -9 a இன்ட்டு -1 ப்ளஸ் 2 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு -1 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு -1 ப்ளஸ் d -1 ப்ளஸ் 2 அப்படின்னு வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ -3 -9 ஈக்குவல் டு இது 1, இது 1 ப்ளஸ் 1 2 2a, இது -2, இது 1 ப்ளஸ் 1 2 b இன்ட்டு -2 இன்ட்டு 2 ப்ளஸ் c, இது -c ப்ளஸ் d, இது -2, இது 1. ஸோ -12 ஈக்குவல் டு 2a மைனஸ் 4b -2 இன்ட்டு -c ப்ளஸ் 2c -2 இன்ட்டு d -2d. இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, டியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ -1, பியோட வேல்யூ 1, d ஈக்குவல் டு 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் -12 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 1, dக்கு பதிலாக 3. ஸோ 2 இன்ட்டு 1 -1 -4 இன்ட்டு 1 ப்ளஸ் 2c -2 இன்ட்டு 3. -12 ஈக்குவல் டு -2 -4 ப்ளஸ் 2c -6. -12 ஈக்குவல் டு -6 ப்ளஸ் 2c. -12 ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 2c. 2c ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 12. 2c ஈக்குவல் டு 0. c ஈக்குவல் டு 0/2. c ஈக்குவல் டு 0. c கிடச்சிடுச்சு. இப்போ a தெரியும், b தெரியும், c தெரியும், d தெரியும். அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் a b c d சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ integral of 3x minus 9 by x minus 1 into x plus 2 into x square plus 1 is equal to integral of -1 a க்கு பதிலா -1 by x minus 1 plus b க்கு பதிலா 1 by x plus 2 plus c க்கு பதிலா 0x d க்கு பதிலா 3 by x square plus 1 dx. Integral of -1 by x minus 1 dx plus integral of 1 by x plus 2 dx இது 0 ஆயிருது. 3 into integral of 1 by x square plus 1 dx. இது x minus 1 அதை இன்டகிரேட் பண்ணால் log of absolute value of x minus 1 minus log of absolute value of x minus 1 plus log of absolute value of x plus 2 plus 3 into 1 by 1 plus x square x square plus 1 1 by 1 plus x square மாற்றிடலாம். அப்போ integral of 1 by 1 plus x squareங்கிறது tan inverse x plus c. ஸோ இதை முன்னாடி கொண்டு வந்துட்டா log of absolute value of x plus 2 minus log of absolute value of x minus 1 plus 3 tan inverse x plus c. இது லாகில் மைனஸ் இருந்தால் டிவிஷனாக மாற்றிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் 20th சம். இது வந்து ஆர்டினரி டிவிஷன் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 2. இப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இது பவரில் 3, இது பவரில் 2, இது ஹையஸ்ட் பவர். அப்போ இதை வந்து இதால் டிவைட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து டிவைட் பண்ணுறோம். எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் மீதி இருக்கிறது எக்ஸ். அந்த எக்ஸை மேலே போட்டுறோம் நியூமரேட்டரில். இந்த இடத்துல மேலே கோஷன்ட்டில் இதால் இப்போ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3x ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2x. சப்ட்ராக்ட் பண்ணோன்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மறுபடியும் 3x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 3 ப்ளஸ் 3. இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் 3 இன்ட்டு மைனஸ் 3x மைனஸ் 9x 3 இன்ட்டு 2 6. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ -6, இது 9x மைனஸ் 2x 7x, இது கேன்சல் ஆகிடும். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு கோஷன்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் இதை வந்து இதால் டிவைட் பண்ண முடியாமல் அதை அப்படியே வச்சுருக்கோம். 7x மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2.
அப்படின்னு எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாம். இப்போ யூசிங் த மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இது x + 3 அப்படியே இருக்கும். இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும். 7x - 6/x² - 3x + 2 x - 1 × x - 2ன்னு திரும்ப எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு இது லீனியர் ஈக்குவேஷன்ஸில் இருக்குது. a/x - 1 + b/x - 2. இப்போ எல்சிஎம் எடுத்தால் a × x - 2 + b × x - 1 வந்துடும். 7x - 6 இஸ் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். 7x - 6 இஸ் ஈக்குவல் டு a × x - 2 + b × x - 1. x = 2 போட்டால் இது கேன்சல் ஆகிடும், b-யோட வேல்யூ கிடச்சிடும். x = 1 போட்டால் இது கேன்சல் ஆகிடும், a-யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ புட் x is equal to 2. 7 × 2 - 6 is equal to b × 2 - 1. 14 - 6 is equal to b. b = 8. x = 1 போட்டோம்னா இது 0 ஆகிடும். 7x - 7 × 1 - 6 is equal to a × 1 - 2. 7 - 6 is equal to a × -1. 1 is equal to -a. அப்போ a = -1. இப்போ 7x - 6/x - 1 × x - 2 equal to -1/x - 1 + 8/x - 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். therefore x³ x - 1 × x - 2 equal to இங்கே ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம், x + 3 ப்ளஸ் இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். -1/x - 1 + 8/x - 2. therefore integral of x³ x - 1 × x - 2 equal to integral of x + 3 dx minus integral of 1/x - 1 dx plus integral of 8 × 1/x - 2 dx. x இன்டகிரேட் பண்ண x²/2, 3 dx இன்டகிரேட் பண்ண 3x, இதை இன்டகிரேட் பண்ண -log absolute value of x - 1 plus 8 into இதை இன்டகிரேட் பண்ண log absolute value of x - 2 plus c. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.